அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் ஜி கிருஷ்ணாராவ் உங்களுக்கு ஒரு பதிவு போடப் போகிறேன். என்ன பதிவு? அதாவது வாழ்க்கையில் முக்கியமாக நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா பணம் தேவை. ஆனால் பணமே வாழ்க்கையாகாது, வாழ்க்கைக்கு தேவை. அந்த பணம் யாரிடத்தில் இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், லக்னத்திற்கு இரண்டக்கூடிய தனாதிபதி அவன் உச்சம் பெற்று இருந்தால், பாக்கியத்திலே 9 இருந்தால், லாபத்திலே இருந்தால் பிரமாதமாக இருக்கிறது. லக்னத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, பிரமாதமாக இருக்கிறது. அதாவது லக்னம் ரிஷபம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த லக்னத்திற்கு 2 கூடிய புதன் பாக்கியத்திலே 9 மகரத்திலே இருந்தாலும் அவனுக்கு எப்படியோ பணம் வந்து விடுகிறது. அது மட்டுமல்ல, அந்த லக்னத்திற்கு 2 கூடிய புதனோடு லக்னாதிபதி சுக்கிரன் சேர்ந்து விட்டால் புஷ்கல யோகம். கண்டிப்பாக வாடகை வீட்டில் இருந்தாலும் பெரிய அளவிலே மாட மாளிகை போல பெரிய வீடை கட்டி கொண்டு விடுவான். நிச்சயம், என்னுடைய அனுபவம். புஷ்கல யோகத்தில் இருப்பவர்கள் பலர் பிரமாதமாக முன்னேறி இருக்கிறார்கள். நானே பார்த்திருக்கிறேன். எப்படி வர போறானோ பாவம், என்னமோ கஷ்டப்பட்டுன்னு 40 வயசு வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. சாதாரணமா இல்லை, 40 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் படிப்படியா மேலே வந்து சொந்த வீடு, வண்டி, வீடு, வாசல் எல்லாம் அமக்கலாம் பிரமாதமா வந்துடுறாங்க. ஆமா, அந்த கிரகம் நீ நான் செய்யறது இல்லை, அந்த கிரகம் செய்யணும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் என்னத்துக்குன்னா, ஜாதகத்துல யோகம் இருக்கணும். ஜாதகத்துல யோகம் இல்லைன்னா ரோகம்தான் வரும் கண்டிப்பா. ஜாதகத்துல தனாதிபதி முக்கியமா நல்லா இருக்கணும். சரி ஐயா, தனாதிபதி சரியில்லை, ஓரளவு இருக்கு. வேற யார் இருக்கணும்? பாக்யாதிபதி 9 கூடியவன் பிரமாதமா இருக்கணும். அந்த சாதாரணமா ஒரு எக்ஸாம்பிள், இதே ரிஷப லக்னம் 9 கூடிய சனி அவன் உச்சம் பெற்று லக்னத்திற்கு 6 இருந்தாலும் பிரமாதமாக வந்து விடுவான், கேரண்டியாக சொல்லலாம். அதே சனி லக்னத்திற்கு 11 மீனத்திலே இருந்தாலும் பிரமாதமாக வந்து விடுவான். சரி, ஆகவே ஒரு மனிதனுக்கு நன்றாக வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றால் கையிலே காசு இருக்க வேண்டும், பையிலே பணம் இருக்க வேண்டும். தனாதிபதியோ பாக்யாதிபதியோ லாபாதிபதியோ நன்றாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் டிங்கினக்காதான். காலத்துக்கும் அவன் அல்லாடி கொண்டுதான் இருக்க வேண்டும். ஏதோ போனோமா, சம்பாரிச்சோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமா, சேமிப்பு ஒன்றும் இல்லை, நத்திங், பேலன்ஸ் இல்லை, அந்த மாதிரி தான் வாழ்க்கை போகும். ஆகவே ஜாதகத்துல முக்கியமா உங்க லக்னம் பாருங்க, லக்னாதிபதி நல்லா இருக்கிறானா? சரி. லக்னத்துக்கு 2 கூடியவன் 6, 8, 12 இல்லாமல் இருக்கிறானா? ஓகே. லக்னத்திற்கு பாக்யாதிபதி உச்சம் பெற்று பலமாக ஆட்சி பெற்று இருக்கிறானா? ஓகே. லக்னத்திற்கு 11 லாபாதிபதி பிரமாதமாக லாபஸ்தானத்திலே இருக்கிறானா? பாக்கியத்திலே, அதாவது மகரத்திலே நீச்சம் பெற்று இருந்தாலும் அந்த வீட்டுக்குரியவன் சனி உச்சம் பெற்று இருக்கிறானா? ஓகே. நிச்சயமாக சொல்லுவேன், நடந்தே தீரும். நீங்கள் பிரமாதமாக வருவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுடைய ஜாதகத்திலே இந்த கிரகத்தினுடைய திசைகள் வந்தாலும், இந்த தசைகள் நடந்தாலும் நீங்கள் BMW நிச்சயமாக வாங்குவீர்கள். நன்றி, வணக்கம்.